நீண்ட காலத்திற்கு முன்பு கனடாவின் பரந்த காடுகளில் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்ந்த பல பழங்குடியினரின் தாயகமாக இருந்தது அந்த நிலம். அந்த பழங்குடியினர்களில் கயன் என்ற ஒரு மாவீரன் இருந்தான். அவன் தனது மக்களையும் தாயகத்தையும் ஆழமாக நேசித்தான். ஒரு நாள் வேறு பழங்குடியினர் கூட்டமாக வந்து அந்த நிலத்தின் அமைதியை கெடுத்து அந்த காட்டையும் மக்களையும் பிடிக்க திட்டமிட்டனர். கயன் தனது தாயகத்தை காப்பாற்றத் துணிந்து போராடினான். போரில் அவன் காயமடைந்த போதிலும் மக்களை பாதுகாக்க போரை விட்டு வெளியேறவில்லை. கயன் ஒரு மேபிள் மரத்தின் கீழே சரிந்தான். அவனது இரத்தம் மரத்தின் இலைகளில் சிதறியது. அந்த மேபிள் மரம் மற்றும் இலைகள் முழுவதும் சிவப்பாக மாறியது. அது அவனது தியாகத்தையும் அந்த மக்களின் துணிச்சலையும் குறிக்கும். அந்த நாளிலிருந்து மேபிள் இலை ஒற்றுமை, துணிச்சல் மற்றும் நிலத்திற்கான அன்பின் சின்னமாக மாறியது. கயனின் தியாகத்தை நினைவுபடுத்தும் இன்று மேபிள் இலை கனடா நாட்டின் கொடியில் பெருமையாக காட்சியளிக்கிறது. அது மக்களின் சக்தியையும் ஆற்றலையும் அனைவருக்கும் நினைவூட்டும். கயனின் துணிச்சல் நாடு முழுவதும் பரவியது போல இந்த கதையும் எல்லோருக்கும் சென்றடைய லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.